ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபாரின் போக போறீங்க, கல்ஃப் போக போறீங்க அப்படின்னா, நம்ம வந்து டிராவலுக்கு லக்கேஜில் என்னென்ன மாதிரி நம்ம ஜாமான் எடுத்துட்டு போகணும். ஸோ அங்கே போனால் நமக்கு அரேஞ்ச்மெண்ட் என்ன, அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து கல்ஃபுக்கு போகணும் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்றது என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் அவங்க வந்து மஸ்ட்டாக பண்ண வேண்டியது? திங்ஸ் ரிலேட்டட் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, குக்கிங் திங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 மந்த்துக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்துட்டு போற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஓகே. உங்களுக்கு வெயிட் ட்ரெஸ் ஐட்டம் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய நார்மல் இன்னர்வேர்ஸ் ஒரு 4-5 சுடிதார்ஸ் போதுமானது. எனவே வந்து ஏன்னா அங்க போயிட்டு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது பொறுத்து நீங்க அது போக வந்து இந்த பர்தா வந்து யூஸ் பண்ணணும், வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பர்தா வாங்கணுமா, கட்டாயமா அங்கே தேவைப்படுமா? பர்தா வந்து ஒண்ணு மட்டும் வாங்கினா போதும். ஏன்னா கம்பெனி த்ரூ போறீங்க அப்படின்னா மட்டும்தான் பர்தா ரொம்ப தேவைப்படும். அதர்வைஸ் வந்து இப்ப எல்லாம் வில்லேஜ் சைடு போறீங்க அப்படின்னா பர்தா தேவைப்படும். இப்ப மெயின் ஏரியா ரியாத்து இந்த மாதிரி முக்கியமான ஏரியாக்குள்ள போறீங்க அப்படின்னா பர்தா வந்து தேவையில்லை. சாப்பாடு ஐட்டம் வாங்கணும்னு சொல்றோம். இப்ப கம்பெனிஸா போனா நமக்கு சாப்பாடு உடனே ப்ரொவைட் பண்ணுவாங்களா, ஒரு டைரக்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன மாதிரி ஃபுட் ரெடி பண்ணணும், நம்ம என்ன மாதிரி கொண்டு போகணும், அந்த என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும்? இப்ப கம்பெனின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள ஃபுட்டு தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைஸ் வந்து வந்திருக்காது அங்க உள்ள ரைஸ் வந்து. அது போக வந்து ஏதோ சிக்கன் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு தராங்க. பட் நம்மளால சாப்பிட முடியாது அதை வந்து. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்தி இருக்குல்ல அதை எடுத்துட்டு போகணும். அது போக இந்த பிரெட்டு ஜாமு அப்புறம் இந்த நீங்க இந்த அது பேர் என்ன அவலு இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போய் தான் ஆகணும். இனிமே வந்து ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும் அதெல்லாம். ஸோ வந்து நமக்கு அடிஷனலா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நம்ம சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ மசாலா ஐட்டம் அந்த மாதிரிலாம் என்னென்ன மாதிரிலாம் கொண்டு போற மாதிரி இருக்கும்? நீங்க எல்லா டைப் ஆஃப் மசாலா ஐட்டமுமே வந்து எடுக்கணும். குழம்பு பொடி மசால் பொடி எல்லாமே குழம்புக்கு என்னென்ன தேவை புளி அப்புறம் பூண்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அங்க போயிட்டு நீங்க தான் குக் பண்ண போறீங்க. நீங்க டைரக்ட் அக்கமடேஷனா போனாலும் ஹாஸ்பிட்டல் கம்பெனியா போனாலுமே அங்க போயிட்டு உங்களுக்கு அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர நீங்க தான் வந்து குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையான திங்ஸ் ஒரு 2 மந்த்துக்கு தேவையானது எல்லாமே நீங்க எடுத்துட்டு போயிருங்க. ஓகே. இப்போ வந்து எல்லாம் ஓகே. இப்போ அது போக வந்து கிளைமேட் வந்து அங்கே மாறும், குளிரா இருக்கும், வெயிலா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனா நம்ம அங்கே போகலாம்? ஸ்வெட் அந்த ஜெர்கின் சொல்லுவாங்கல்ல, ஜெர்கின் எடுத்துட்டு போங்க, மஃப்ளர் எடுத்துட்டு போங்க. அது முக்கியம். அடுத்து கொடை எடுத்துட்டு போங்க. ஏன்னா குளிர் டைம்ல அங்க சேம் டைம் அங்க மழையுமே வந்து பெய்ய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க கொடை வச்சிருந்தாதான் உங்களுக்கு சேஃப்டி. டியூட்டி போகும்போது வரும்போது அப்புறம் மழையில நினைச்சிட்டே நீங்க போக முடியாது இல்லையா? அதனால சில ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 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 500 மீட்டர் தான் தூரம் இருக்கும். பட் நீங்க நடந்தா போற மாதிரி இருக்கும். இல்ல 1 கிலோமீட்டர் கூட இருக்கும். நீங்க நடந்தா போற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்ல வந்து அப்போ உங்களுக்கு கொடை இருந்தாதான் வந்து சேஃபா இருக்கும். சரி. அது போக நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த நர்சஸ்லாம் வந்து அதிகமாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் மேக்கப் ஐட்டம் யூஸ் பண்ணணும், உதட்டெல்லாம் வெடிக்காம இருக்கிறதுக்கு இந்த லிப் பாம் மாதிரிலாம் யூஸ் பண்ணுன்றாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் வாங்குற மாதிரி இருக்குமா? அது வந்து பெட்டர் வந்து இந்தியால இருந்தே வந்து வாங்கிட்டு போறது நல்லது. அந்த ஃபேஸ் கிரீம் ஐப்ரோஸ் ஐஸ் அது என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா எல்லாமே வந்து நீங்க வாங்கிட்டு போயிருங்க. உங்களுடைய மேக்கப் திங்ஸ் எல்லாமே வந்து லிப் பாம் அது லிப் பாம் போட்டாலுமே நீங்க வந்து லிப்ஸ்டிக் போடணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அது வாங்கிட்டு போங்க. பெர்ஃப்யூம் எடுத்துட்டு போங்க. போன உடனே வந்து நீங்க அங்க போய் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு ரியாலுக்கு எவ்வளோங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அதனால வந்து இங்க இருந்து மோஸ்ட்லி நீங்க எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க. ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கிறோம். இப்போ நீங்க ஆல்ரெடி ஃபாரின் போயிட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ வந்து நீங்க போகும்போது என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் போனீங்க? ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணீங்க? அதை சொல்லிட்டா உங்களுக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம இங்க இருந்து போகும்போது நம்ம எல்லாம் ஒரு வெயிட் மிஷின் வாங்கிட்டோம். ஏன்னா வெயிட் செக் பண்றதுக்காகவே வந்து அப்புறம் பெட்டியுமே நம்ம எங்களுக்கு வந்து 25 kg தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி 30 kg பட் ஏஜென்ட் வந்து தெரியாம 25 தான் சொல்லிட்டாங்க. ஆனா அதே மாதிரிதான் எடுத்துட்டு போயிருந்தோம். மைதா மாவு கோதுமை மாவு அப்புறம் அந்த பொடி பொடி அப்பளம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பொரிச்சு சாப்பிட்றதுக்காக சாப்பாடுக்கு அப்புறம் தக்காளி தொக்கு இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சப்பாத்தி உங்களுக்கு ரெடிமேடா போட்டு சாப்பிட்றதுக்காக கெட்டு போகாத ஐட்டங்கள் என்னெல்லாம் இருக்கும். அப்புறம் பூண்டு தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சிலர் நான்லாம் எடுத்துட்டு போல. வெங்காயம் இது மாதிரிலாம் நினைச்சுவாங்கன்னா எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் நான் வந்து பிஸ்கெட்டு இந்த மோஸ்ட்லி வந்து மசாலா ஐட்டம் சாம்பார் பொடி குழம்புக்கு தேவையான எல்லாமே அப்புறம் அரிசி ஒரு 5 கிலோ வந்து நான் எடுத்துட்டு போயிருந்தேன். ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு 2 சுடிதாரும் கொஞ்சோண்டு இன்னர்வேர் தான் வச்சிருந்தோம் ஆக்சுவலி வந்து. அதனால அப்படி பண்ணிடாதீங்க. ஒரு 4-5 சுடிதார்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்னர்வேர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டிஷர்ட் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு கொடுத்துருக்க வெயிட்ல அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியாது. அங்க போயிட்டு நீங்களே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வரும்போது கூட நீங்க வந்து கொடுத்துட்டு வந்துக்கலாம். பிரச்சனை இல்லை. ஓகே.
இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து டக்குன்னு போய் அங்க இறங்கிருவோம். இறங்குனோனே கம்யூனிகேஷன் வந்து நிறைய பேர் வீட்ல என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நாம போனோனே எப்படி அப்பாட்ட பேசுறது, அம்மாட்ட பேசுறது அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன மாரி நீங்க வந்து ஒரு ஐடியா சொல்லலாம்? இது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இந்த ஏர்போர்ட்ல இறங்குனோனே வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து நிப்பாங்க அங்கேயே வந்து. இல்ல அப்படின்னா நம்மளுடைய ரியாத் ஏர்போர்ட்டோ எந்த ஏர்போர்ட்லயுமே வந்து வைஃபை வந்து கனெக்ட் பண்ணலாம் நீங்க வந்து. அப்படி கனெக்ட் பண்ணி நீங்க பேச முடியும். அல்லாத டைமிங்ல வந்து அங்க இந்தியன் ஒர்க்கர்ஸே நிறைய பேர் இருப்பாங்க கடைகள்ல எல்லா இடத்துலயுமே. அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்களுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுமே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்களுமே வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பேசிக்கலாம் அவங்க கிட்ட வந்து. ஓகே. இப்போ இந்தியன் சிம்ம பத்தி நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்ம இந்தியன் சிம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணா கொண்டு போலாமா? ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம்? எப்படி இந்தியன் சிம்ம கொண்டு போனா? ஏன்னா வாட்ஸ்அப் வந்து இந்தியன் நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சப்போஸ் புது செல் மாத்துறோம்னா ஓடிபி தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்களுக்கு இந்தியன் சிம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி அது வந்து சிம்மே இல்லாம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் தானே நம்ம வந்து. சிம் வந்து நம்ம அங்க எடுத்துட்டு போனாலும் கூட ரீசார்ஜ் பண்ணி வச்சாதான் நமக்கு இங்க உள்ள மெசேஜ் எல்லாம் அங்க வந்து நீங்க ரிசீவ் பண்ண முடியும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு குட்டி மொபைல் போன் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த சிம்மை அந்த குட்டி போன்ல போட்டு வச்சுட்டு அதுக்கு ரீசார்ஜ் வேற பண்ணி வச்சுக்கிறாங்க, ஏதாவது மெசேஜ் அந்த மாதிரி எதுவும் வருதாங்கிறதுக்கு. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அது பெட்டர் வந்து வீட்டுல உள்ளவங்க கிட்டே வந்து கொடுத்துட்டு போயிடலாம். வீட்டுல யாராவது ஒருத்தவங்க அந்த சிம்மை போட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்னா பார்த்து சொன்னாலே போதுமானது. நம்ம அதை எடுத்துட்டு போய் தேவையில்லாம அதை வேஸ்ட் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்தியா ரிட்டர்ன் வரும்போது தனியா வரும். அப்போ வந்து சிம் இல்லாம நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ இந்தியன் சிம் ரீசார்ஜ் பண்ணி கொண்டு போலாமா? ஸோ கொண்டு நான் ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன எப்படி? அதுவுமே நல்லதுதான். இனிமே வந்து அப்படியே அதுவும் ஒரு டைப்புக்கு நல்லதுதான். ஏன்னா நீங்க வரும்போது வந்து அகைன் நீங்க நெட்வொர்க் இல்ல இருக்காது, இந்தியன் சிம் இல்ல அப்படின்னா உங்களால பேச முடியாதான். ஸோ அதுவுமே நல்ல விஷயம்தான். ஓகே. அது போக வந்து முக்கியமா என்ன அப்படின்னா, மணி மாத்தி மணி வந்து முக்கியமான ஒண்ணு. என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போறோம். நமக்கு அமௌண்ட்டை பத்தி தெரியாது. ஸோ வந்து இந்தியன் மணியை எப்படி கன்வே பண்ணிக்கிறது? அதுக்கு எதுவும் நமக்கு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குமா? அது போக வந்து அங்க போகும்போது நம்ம வந்து இந்தியன் மணியா கொண்டு போய் அங்க மாத்திக்கிடலாமா? இல்ல ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாலயோ இங்கேயே மாத்திட்டு போறது பெஸ்ட்டா? ஆக்சுவலி நம்ம விசா வந்தா மட்டும்தான் வந்து உங்களை வந்து மணி வந்து சேஞ்ச் பண்ண விடுவாங்க, அப்படித்தானே? இங்க வந்து விசா காமிக்கணும். அப்படின்னா தான் நீங்க எந்த கண்ட்ரி போறீங்க அந்த விசா காட்டினா மட்டும்தான் இவங்க வந்து மணி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து. அப்போ ஒரு 5000 சம்திங் கிட்ட நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்தியன் மணிக்கு. 5000 அப்படின்னா அரௌண்ட் 250 ரியால் கிட்ட வரும். அங்க உள்ளது பெரிய அமௌண்ட் தான், போதுமானது உங்களுக்கு வந்து. ஏன்னா நீங்க இங்க இருந்து அங்க போனோம்னா ரீசார்ஜ் பண்ணணும், சிம் கார்டு வாங்கணும், அதுவே வந்து ஒரு 120 ரியால் வந்துடும். அது போக உங்களுக்கு கம்பெனியா போறீங்க இல்ல ஹாஸ்பிட்டல்ல போறீங்க அப்படின்னாலும் 500 ரியால் வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க போன உடனே வந்து. அதுக்கப்புறம் அவங்க மந்த்லி மந்த்லி வந்து டிடெக்ட் பண்ணிக்கிடுவாங்க அது வந்து. ஸோ அதனால நீங்க ஒரு 5000 மட்டும் ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. அப்புறம் ஏர்போர்ட்ல போய் இறங்கணும்னு வந்து அங்க போய் எந்த மணியுமே வந்து மாத்திராதீங்க, ரொம்ப ஏமாத்துவாங்க. ஆஹ் எதுவும் வாங்கி சாப்பிடனா சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா ஒரு ரியால் எவ்வளவுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களை நாங்களே ஏமாந்தோம் அதுல வந்து, அதனாலதான் சொல்ல வரேன். அதனால வந்து யார்ட்டையும் போயிட்டு அமௌண்ட் எதுவுமே வந்து மாத்தி இது பண்ணிட வேண்டாம். அதுதான். ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இந்தியன் மணியை நம்ம வந்து இந்தியன் மணி இங்கேயே மாத்திட்டு போறது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நிறைய டவுட் இருக்கும். அங்க போனோட என்னென்ன மாதிரி சிம் கார்டு இருக்கும்? ஸோ நம்ம என்ன சிம் வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்ன சிம் வாங்கலாம்? அங்க எஸ்டிசி, லிபேரா, மொபைலி, விர்ஜின் இந்த மாதிரி நிறைய சிம் கார்டு வந்து இருக்கு. பட் நான் யூஸ் பண்ணது வந்து லிபேரா தான் யூஸ் பண்ணிருந்தேன். பட் எனக்கு நெட்வொர்க் நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் யூஸ் பண்றதை பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிசி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அது கொஞ்சம் ரீசார்ஜ் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து. மொபைலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெட்வொர்க் வந்து இஷ்யூஸா இருக்கும், சில இடத்துல நல்லா கிடைக்கும், சில இடத்துல நல்லா கிடைக்காது. பட் லிபரா எஸ்டிசி வந்து எல்லா இடத்துலயுமே நல்லாவே கிடைக்கும் நெட்வொர்க். ஸோ வந்து நம்ம வந்து போற இடத்துல ஃபர்ஸ்ட் போயிட்டு விசாரிச்சிங்க, அங்க வந்து என்ன சிம் கார்டு நல்லா இருக்கு, என்ன நெட்வொர்க் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அங்க உள்ளவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இந்த லிபரா சிம் நல்லா இருந்துச்சுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ அது போக என்ன அப்படின்னா, முக்கியமா வந்து அவங்க வந்து ப்ரிப்பேரா போறதுக்கு முக்கியமா லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ ஏர்போர்ட்ல நிறைய கேள்விப்படுறோம் லக்கேஜ் எல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு. ஸோ அதுக்கு இவங்க என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த பெட்டி பெட்டியா வந்து எடுக்கிறத விடையுமே வந்து ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்துட்டு போனா போதும். லைக் நீங்க ஒரு பாக்ஸ், கார்ட்டூன் பாக்ஸ் மாதிரி, நம்மளுடைய வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோ போய் பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து கார்ட்டூன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இவங்க நம்மளுடைய பெட்டியை தூக்கி தூக்கி போடுறேங்கிற பேர்ல பெட்டிவே வந்து ஃபுல்லா உடைச்சிருவாங்க. அதனால திங்ஸ் ஒரே ஒரு பேக் மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு ட்ராலி பேக் வச்சுக்கோங்க, ஒரு ஷோல்டர் பேக் வச்சுக்கோங்க. அதுல ரொம்ப திங்ஸ் வைக்காம ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணி அதுக்குள்ளாடி திங்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா பெட்டிக்கே வந்து 3 கிலோ 4 கிலோ போயிருது இல்லையா? அப்போ நீங்க உங்களுக்கு கொடுக்குற வெயிட்டே வந்து 25 கிலோ தான். அதுல 3 கிலோ 4 கிலோ போயிருச்சுன்னா வெறும் 21 கிலோ தான் நீங்க வந்து வைக்க முடியும். பெட்டர் வந்து நீங்க இப்படி வச்சுட்டு போயிடலாம்.
அது ஸோ நல்லது. வந்து என்ன அப்படின்னா ஒரு 10 kg ஹேண்ட் ட்ராலி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 10 kg அந்த ட்ராலியில 10 kg மட்டும் வச்சுக்கிட்டு மீதி வெறும் பாக்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பாக்ஸோட வெயிட் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு லக்கேஜ் நிறைய அதிகலாம். அதுவும் சேதாரம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் உடஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு உடஞ்சிரு 3500 4500 வாங்கிட்டு போய் எல்லாரோட பாக்ஸும் உடையும் போது ஸோ அவங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ற சூழ்நிலை வருது. பாக்ஸோட வெயிட்டுமே அரௌண்ட் 3 kg வரைக்கும் வருது. ஸோ அதனால 3, பெட்டர் தென் 4 வந்து kg வரைக்கும் 4 kg வரைக்கும். ஸோ பெட்டர் வந்து என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸா நீங்க ரெடி பண்ணி அதை பக்கா பேக்கிங் கவர் பண்ணி சூப்பரா பேக் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா இட்ஸ் சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்மளே கூட பேக் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்ல போய் நம்ம பேக் பண்ணோம்னா 300 ரூபாய் கேக்குறாங்க. அது ஆக்சுவலி பேக்கிங்கே தேவையே இல்ல. பட் நம்ம பேர் மட்டும் எழுதி ஓட்டினாலே போதும். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பயம் காட்டுவாங்கல்ல, பேக் பண்ணி கொண்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தேவையில்லை. அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே அந்த ரோலர் பேப்பர் வாங்கிட்டு வந்து நீங்களே வந்து பேக் பண்ணிக்கலாம் அதை வந்து. ஓகே பட் நீங்க பிஃபோர் தட் வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடணும். வீட்லயே வந்து வெயிங் மிஷின் வாங்கிட்டு வச்சு நீங்களே வெயிட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமாடிக்கு ரேப் பண்ணிடணும் அதை வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோ நாங்கள் என்ன மாதிரி வீடியோ பேச போறோம் அப்படின்னா ஃபிளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி நம்ம அடுத்த என்னென்ன வீடியோல திங்ஸ் பேச எல்லாம் போறோம். வந்து எதுக்குள்ள வைக்கணும், ஸோ வந்து பெருசுல என்ன வைக்கணும், சின்னதுல அந்த என்ன மாதிரி வைக்கணும். எப்படிலாம் ஒரு அடுத்தடுத்த வீடியோல நம்ம அடுத்த வீடியோல கட்டாயமா வந்து ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேச போறோம். ஸோ வந்து இமிகிரேஷன் எப்படி இருக்கும், டிபார்ச்சர் எப்படி இருக்கும், லேண்ட் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நம்ம அடுத்த விஷயம் பேச போறோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சொல்லு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. ஓகே பாய் பாய். ஆஃப் பண்ணிரு.